பெசலேல்னா தேவனுடைய நிழல்னு அர்த்தமா? இந்த காலவேளையில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருப்பார். எந்த அளவுக்கு நிழலாக இருப்பார்னா, உலகம் ஃபெமிலியான ஆட்களை கூப்பிட்டு பேச வைக்குது, பழக வைக்குது. ஃபெமிலியான ஆட்களுடைய பேரை தான் நம்ம பிள்ளைகள் கூட வைக்கிறோம். நான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பெசலேல்ன்ற பேரை எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களாம் பிறந்து அந்த பேர் வைங்க. ஆமே, பெசலேல்னா ஆம்பளை பிள்ளை பேரை வைங்க. ஏன்னா காணப்படாத இடத்திலிருந்து ஒருத்தனை கடவுள் தூக்கிட்டு வந்து வினோதமான வேலையை அவன் செய்வான்னு சொல்லி மோசைக்கிட்ட சொல்லி அவன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துறார். இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நம்ம காணப்படாமல் இருக்கலாம். சில நேரத்தில் நம்மளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிடும். நான் தாங்க இவருக்கு பின்னாடி இருந்து எல்லாம் பண்ணேன், ஒரு கேர்டிசி கூட என் பேரை அவர் சொல்லலைங்க அப்படிலாம் கூட சொல்லிடலாம். கவலையப்படாதீங்க, உங்களை தான் கர்த்தர் இன்றைக்கு பெசலே அழைத்திருக்கிறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதர் இயேசு ராஜ்னே, உத்தமனவாளனே, நீரே என் ஆறுதல். ஓஹோ, நீரே என் ஆறுதல். அற்புதர் இயேசு ராஜ்னே, உத்தமனவாளனே, நீரே என் ஆறுதல். ஓஹோ, நீரே என் ஆறுதல்.